ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. மார்கழி திங்கள் மதிலிருந்த நன்னாள் 12ஆம் திருநாள் கனைத்து கோதா குண அனுபவத்திலே இன்று நாம் பார்க்க இருக்கும் விஷயம் கோதா நதி என்பது. பாரதத்தில் எத்தனையோ புண்ணிய நதிகள், எல்லா புண்ணிய நதிகளை காட்டிலும் சிரேஷ்டமானது கங்கா நதி என்பது ரொம்ப பிரசித்தம். கங்கா நதியிலே தீர்த்தமாடினால் சகலவிதமான பாபங்களும் போகும் அப்படின்னு புராணங்கள் சொல்லியிருக்கு. ஆழ்வார்களும் பாடியிருக்கிறார்கள். எழுமையும் கூடியிண்டிய பாவம் இறைப்பொழுது அளவினில் எல்லாம் கழுவிடும் பெருமை கங்கையின் கரைமேல் கண்டமென்னும் கடிநிகரே. கண்டமென்னும் கடிநகரை பற்றி சொல்லச்ச 10 பாசுரத்தில் கங்கையை பற்றி பாடியிருக்கார் பெரியாழ்வார். திருமங்கை ஆழ்வார் ஒரு 10 பாசுரத்தில் கங்கையின் கரைமேல் வதிரியாச்சிராமத்துள்ளானே அப்படின்னு பாடியிருக்கார். பெரியாழ்வார் பாடின 10 பாட்டிலுமே கங்கையினுடைய பெருமையை தான் பாடியிருக்கார் பிரதானமாக. அது மட்டும் இல்லாமல் இந்த 10 பாட்டை யார் பாடுகிறார்களோ அவர்களுக்கு தங்கிய அன்பால் செய்தமிழ் மாலை தங்கிய நாவுடையார்க்கு கங்கையின் திருமால் கழலினை கீழே குளித்திருந்த கணக்காமே. இந்த 10 பாட்டு இதை நம்ம சொன்னோன்னா கங்கையில் குளித்த அளவு நமக்கு விசேஷம் அப்படின்னு இருக்கார். கங்கா ஸ்நானம் அளவு விசேஷம் அப்படின்னு பலஸ்ருதியில் இருக்குது. அங்கே கங்கா ஸ்நானமெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு வச்சுருக்கோமே அப்படின்னா அப்போ இந்த 10 பாட்டும் சொல்லக்கூடாதுன்னு ஆகிடும். ஏன்னா இது சொன்னால் அந்த பலன் சொல்லிருக்க, அந்த பலனை கூடாது அப்படின்னா இந்த பாட்டும் சொல்லக்கூடாது அப்படின்னு ஆகிடும். ஆனால் பெரியாழ்வாருடைய திருவுள்ளம், திருமங்கை ஆழ்வாருடைய திருவுள்ளம், ஆச்சாரியருடைய திருவுள்ளம் இதெல்லாம் அடியொற்றி சுவாமி தேசிகனும் கங்கையை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 200 இடத்துல எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா பல இடங்களில் கங்கையினுடைய பெருமையை சாதிக்கிறார். கங்கையினுடைய பெருமையில் முக்கியமானது என்னன்னு கேட்டான்னா, கங்கை 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 என்ற வாசகத்தாலே கடுவினை களைய இருக்கும். போய் ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிறது கூட இல்லை. கங்காதேவியினுடைய ஒரு நாமம், பெயர், அதை சொன்னாலே நம்மளுடைய பாபங்கள்லாம் போக ஆயிடுவான். கடுவினை களைந்தெடுகிற்கும் கங்கையின் கரைமேல் கைதொழ நின்ற கண்டவென்னும் கடிநகரி. கங்கா கங்காதி கங்கா கங்கேதி யோ ப்ரூயாத் அப்படின்னு ஸ்லோகம்லாம் இருக்குது, புராணங்கள்லாம் இருக்குது. அதை வச்சுருந்தான் பெரியாழ்வார் சொல்கிறார். ஆற்றுல இருக்கிற நம்ம தீர்த்தம் இல்லாட்டா கோயில் குளம் அதுலேயே கூட கங்கையை ஆவாகனம் பண்ணுவாள். ஆவாகனம் பண்ணி ஸ்நானம் பண்ணால் விசேஷம். ஏன்னா கங்கைன்னு சொன்னாலே கங்கை வந்துட்டாலும். அப்படி விசேஷமாக கங்கா நதி இருக்கார். அந்த கங்கா நதியை காட்டிலும் விசேஷமான நதி எது அப்படின்னு கேட்டால் தொண்டடி பெரியாழ்வார் சொல்கிறார், கங்கையை காட்டிலும் காவிரி விசேஷம். கங்கையின் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு அப்படிங்கிற சுவாமி தேசிகன் சொல்கிறார், கங்கையை காட்டிலும் கருட நதி விசேஷம். திருவேந்திபுரத்தில் இருக்கக்கூடிய கருட நதி பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் உள்ள நதி அது அப்படின்னு சொல்கிறார். பல இடங்களில் சொல்லிருக்கார் தேசிகன் இந்த விஷயத்தை. இவர்கள்லாம் ஒரு காரணத்தோடு அதை உபபாதனம் பண்ணுகிறார்கள். இப்போது கோதாஸ்துதியில் சுவாமி தேசிகன் சாதிக்கிற விஷயம், கங்கை முதலான எல்லா நதிகளை காட்டிலும் கோதாவரி நதி விசேஷம் அப்படின்னார். பிராயேண தேவி பவதி வியபதேசயோகாத் கோதாவரி ஜெகதிதம் பயசா புனீதே. இது எப்படி கங்கையை காட்டிலும் கோதாவரி நதி எப்படி விசேஷம் அப்படின்னு கேட்டான்னா, கங்கைக்கு என்ன பெருமை? கங்கைன்னு சொன்னாலே கங்கா நதி வந்துடுறான்னு அளவு பெருமை உண்டு இல்லையோ. கங்கான்னு சொன்னாலே புண்ணியம். போய் ஸ்நானம் பண்ணணும் கூட உடலில் கங்கான்னு சொன்னாலே புண்ணியம் அப்படின்னு இருக்கோ இல்லையோ. அப்படி பார்த்தா கோதாவரின்னு சொன்னாலே புண்ணியம். கங்காவது கங்கான்னு முழு பெயரை சொல்லணும். கோதாவரியில் பாதி கோதான்னு சொன்னாலே பாப்பங்கள்லாம் போயிடுவான். ஏன்னா ஆண்டாளுடைய திருநாமம் அது. கோதாவரி நதியில் ஆண்டாளுடைய திருநாமம் கலந்துருக்கு அந்த பெயரில். கோதான்னு சொல்லச்சே கோவிந்தாங்கிறது உள்ளே இருக்குங்க. கோவிந்தாவை சுருக்கி கோதான்னா அந்த கோதாவனுடைய பெயர் தான் கோதாவரி நதியில் இருக்குது. அப்போது பெயர் சொல்லச்சியே விசேஷமானது அப்படின்னு பார்த்தா கங்கையை காட்டும் கோதாவரி இன்னும் விசேஷம். ஏன்னா கோவிந்தான்னு கூட சொல்ல வேண்டாம், கோதா அப்படின்னு சொன்னாலே போதும். அப்போது கோதாவரி நதியில் ஸ்நானம் பண்ண கணக்கு. எப்படி ஆனால் கண்டவென்னும் கடிநகர் பாசுரத்தை சொன்னால் கங்கையின் கீழ் குளித்திருந்த கணக்காமேன்னு ஆழ்வார் சொன்னாரோ அந்த மாதிரி கோதான்னு சொன்னால் போதும். இல்லை கோதா ஸ்துதி சொன்னால் போதும்.
அப்போ கோதாவரி நதியில் குளித்திருந்த கணக்காவேங்கிற ரீதியில் ஆகிடும். அத்தனை விசேஷமான திருநாமம் அந்த ஆண்டாளுக்கு இருக்குது. அந்த திருநாமத்தை தன்னிடம் கொண்டிருக்கிறது இந்த கோதாவரி அப்படிங்கிற நதி. அதனால் அது ரொம்ப புண்ணிய நதி அப்படின்னு சொல்லலாம். கோதாவரி ஜெகதிதம் பயசா புனீதே யஸ்யாம் சமேத்ய சமயேஷு சிரன்னிவாசாத் பாகீரதி பிரபுதயோபி பவந்தி புண்ணியாக. ஒரு இடத்த பார்த்தா கங்கையை காட்டில் யமுனா விசேஷம்னு சொல்கிறார் யாதவாபியுதயத்தில். ஏன்னா கண்ணனுடைய திருமேனி மொத்தமும் யமுனாவில் பட்டிருக்கு. கங்கா நதியில் பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் மட்டும்தான். யமுனாவில் கண்ணன் குளித்து புரண்டு எல்லாம் பண்ணியிருக்கான். அதனால் யமுனா நதி விசேஷம். காவிரியில் ரங்கநாதன் இருக்கான், அதனால் காவிரி விசேஷம். அப்படி ஒன்று ஒன்று சொல்கிறாள்யோ. இப்படி கோதாங்கிற திருநாமம் இருக்கிற அப்படின்னால கோதாவரி விசேஷம் அப்படின்னு சொல்கிறீரா அப்படின்னா அது இருக்கட்டும். கங்கையை காட்டில் எப்படி கோதாவரி விசேஷமாச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஐதிஹ்யம் இருக்குது. கோதாவரி புஷ்கரம் அப்படின்னு புராணங்களில் ஒரு விஷயம் இருக்குது. கங்கா முதலான நதிகள்லாம் என்ன பண்ணுறாலாம், ஒரு சமயம் நிறையா பாப்பங்கள் தம்மக்கிட்ட சேர்ந்துருத்த என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறான். ஏன்னா பாபிகள்லாம் கங்கையில் ஸ்நானம் பண்ணுறான். அவள் பாப்பத்தை தொடச்சுடுற கங்கா. அப்போ அந்த பாப்பம் கங்காய்க்கு வந்துடுறது. அப்போ இந்த பாப்பங்களையெல்லாம் எங்கே போய் தொலைக்கலாம் அப்படின்னு கங்கா நதி பார்க்கச்ச அப்போ அந்த கோதாவரி புஷ்கரம் இருக்கு இல்லையா, அந்த சமயத்தில் கோதாவரியில் கலந்துடுறாராம். கங்கா யமுனா முதலான நதிகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கோதாவரி நதியில் கலக்கிறது. அந்த சமயத்தில் கோதாவரி ஸ்நானம் பண்ணால் விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்கா புராணங்களில். அப்போது கோதாவரி நதியில் கலந்தப்புறம் கங்கா நதி நினைக்கிறா, சரி நாம் சுத்தமாயிட்டோம். ஏன்னா நாமளே கோதாவரி ஸ்நானம் பண்ணிட்டோம் இல்லையோ, கங்கா நதிக்கே கோதாவரி ஸ்நானம் ஆகிடுது. அதனால் சுத்தமாயிடுது. கங்கா யமுனா முதலான நதி எல்லாம் சுத்தமாயிடுது. கங்கா யமுனா நதியில் கலந்த பாப்பங்கள் எல்லாம் கோதாவரியில் கலந்தப்புறம் மொத்தமும் சுத்தமாயிடுது அப்படின்னு ஆயிடுது. அதனால் கங்கையே சுத்தமாக்குறவர் கோதாவரி நதி. சரி, கோதாவரிகிட்ட பாப்பம் வந்தால் அவர் என்ன பண்ணுவார்னா அது ஒன்றும் பண்ண வேண்டாம். அதில் கோதாங்கிற திருநாமம் இருக்கும் இல்லையோ, அந்த திருநாமத்தினாலேயே சகல பாப்பங்களும் போயிடுன்னும் போது கோதாவரி இன்னொரு இடத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு ஆயிடுத்து. அதனால் அந்த திருநாமத்தின் பெருமையினால தான் கோதாவரி சுத்தமாக இருக்கார். அந்த கோதா திருநாமத்தோடு கலந்த கோதாவரியில் கலந்தபடியினால்தான் கங்கா முதலானவரும் சுத்தமாக இருக்கார். அந்த கோதா திருநாமம், அது கலந்த கோதாவரி நதி, அது கலந்த கங்கா நதி, அதில் ஸ்நானம் பண்ணி தான் ஜனங்கள் விசேஷம் நினச்சின்னு இருக்கா. அப்படின்னா கங்கையை காட்டிலும் கோதாவரி விசேஷம், கோதாவரியை காட்டிலும் கோதா அப்படிங்கிற திருநாமம் விசேஷம். ஆகையாலே கோதாஸ்துதி எல்லாவற்றை காட்டிலும் விசேஷம் என்று இருக்கு. பிராயேண தேவி பவதி வியபதேசயோகாத் கோதாவரி ஜெகதிதம் பயசா புனீதே யஸ்யாம் சமேத்ய சமயேஷு சிரன்னிவாசாத் பாகீரதி பிரபுதயோபி பவந்தி புண்ணியாக. பாகீரதி அப்படின்னு கங்காவுக்கு பெயர். ஏன்னா பகீரதன் கொண்டு வந்தார் அப்படிங்கிறபடினால. பகீரதன் ஒரு ராஜா, அவர் தான் கங்கையை கொண்டு வந்தார். ஜாஹ்னவி அப்படின்னு கங்காவுக்கு ஒரு பெயர். ஏன்னா ஜன்னு மகரிஷி அப்படிங்கிறவர் வெளியிட்டார், அதை தன் காதிலிருந்து வெளியிட்டார் அப்படின்னு வரும். அதனால் ஜாஹ்னவின்னு பெயர். இப்படி அவா பேர்லாம் கங்கைக்கு இருக்குது. ஆனால் கோதாவரி நதிக்கு பாருங்க, சாக்ஷாத் ஆண்டாள் பூமாதேவி நாச்சியார் சூடி கொடுத்த நாச்சியார், அவருடைய பெயரே கோதாவரிக்கு இருக்குன்னா அப்போ அதெல்லாம் காட்டிலும் விசேஷம் இல்லையா அப்படிங்கிற அர்த்தமும் இதில் தெரிகிறது. ஸ்ரீமத்தி கோதாயை நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.